நான் சொல்ற இந்த 3 விஷயத்த செக் பண்ணாம, நீங்க எந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டிலயும் அபார்ட்மெண்ட் புக் பண்ணாதீங்க. நம்பர் 1 எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன். நம்பர் 2 மெட்ரோ வாட்டர். நம்பர் 3 மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ். ஆமாங்க. நான் சொல்ற இந்த 3 ஐட்டமும் ஒவ்வொரு கேட்டட் கம்யூனிட்டிலயும் மஸ்ட். இது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, இந்த 3மே இல்லாம இன்னைக்கு பல கேட்டட் கம்யூனிட்டிஸ் வந்து ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. நம்புங்க, உண்மையிலேயே மக்கள் அங்க வசிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு விபரீதத்துல முடியுதுன்ட்டு பல பேருக்கு தெரியாதுங்க. சென்னையில ஓஎம்ஆர்ல பார்த்தீங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்னால ஒரு கேட்டட் கம்யூனிட்டில நெறைய பேர் வீடு வாங்குனாங்க. வீடு வாங்கி பல வருஷங்கள் ஆகியும் ஈபி கனெக்ஷனே குடுக்காம, வெறும் டிஜி என சொல்லப்படும் டீசல் ஜெனரேட்டர்ல அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கனெக்ஷன் குடுக்கப்பட்டு, மின்சாரம் அவங்க அந்த ஒரு டிஜி மூலம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. அவங்கலாம் தெருவுல இறங்கி போராடுனாங்க. அது மட்டும் இல்ல மீடியால வந்து பேசுனாங்க. ஆனா, எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அவங்க பிரச்சனை சால்வ் ஆகல. நான் இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர்ல இருக்கு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் ஒரு 6 மாசத்துக்கு ஈபி கனெக்ஷனே இல்லாம இருந்தது. ஆனா, எங்க பில்டர் சென்னையின் நம்பர் 1 பில்டர். நான் அவங்களுக்கு ஒண்ணும் ப்ரமோஷன் பண்ணல, இருக்கிறத சொல்றேன். அவரு வந்து வெறும் 6 மாசத்துல ஈபி கனெக்ஷன் எங்களுக்கு வாங்கி குடுத்துட்டாரு. வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பில்டர். ஒரு ஈபி கனெக்ஷன் தானப்பா, இதுல என்ன பிரச்சனைன்னா, பல பிரச்சனைகள் இருக்கு. பில்டர் வந்து பில்டிங் கட்டும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வித பெர்மிஷனும் குடுத்துருவாரு. எல்லா காமன் ஏரியாஸ்க்கும் அவர் வந்து வயர் கனெக்ட் பண்ணிடுவாரு. உங்க வீட்ல வந்து எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கும் அவர் வயரிங் குடுத்திருப்பாரு. உங்களுக்கு வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அந்த வயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன் பண்ணி இனிஷியலா எல்லா பில்டருமே டிஜேல தான் ஓட்டுவாங்க. டிஜேன்றது மிகப்பெரிய ஒரு டீசல் ஜெனரேட்டர். அது நாள் ஃபுல்லா 24/7 ஓடும். எங்க பில்டர் 3 டிஜி எடுத்து அத வாடகைக்கு வந்து குடுத்துட்டு ஓட்டிட்டு இருந்தாரு. அவனுடைய ஒரு நாள் வாடகையே பார்த்தீங்கன்னா, பல ஆயிரங்கள தாண்டும். மாசத்துக்கு பல லட்சங்கள் அந்த டிஜி குடுத்து தான் பில்டர் ஆப்பரேட் பண்ணாரு. ஆனா, அதற்கான சார்ஜஸ் எங்ககிட்ட வாங்குனாரு. நான் சொன்ன அந்த கேட்டட் கம்யூனிட்டில அவங்க பில்டர் வாங்குன சார்ஜஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரூ. 13,000 பெர் மந்த். எங்க பில்டர் எங்ககிட்ட மாதம் ரூ. 2,200 வாங்குனாருங்க. ஆனா, அதுவே பார்த்தீங்கன்னா, 2 மாசத்துக்கு ஒரு தடவ ரூ. 4,400 ஆச்சு. எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் மின்சார பயன்பாடு இல்லாம தான் இருந்தது. ஆனாலுமே மூவ் இன் பண்ண பிறகு எலக்ட்ரிசிட்டில நான் என்ன பண்றது? டிஜிக்காக நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இப்படி இருக்கையில வெறும் 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு வந்து ஈபி கனெக்ஷன் வந்துருச்சுங்க. ஆனா, அந்த இடைப்பட்ட 6 மாசத்துல நாங்க பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. பில்டிங்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லயுமே நெறைய லிஃப்ட் இருக்கும். அத்தன லிஃப்ட்டும் ஃபெயில்ட் ஆயிடுச்சுங்க. போயிட்டே இருக்கும். திடீர்னு டிஜில வந்து ஏதாவது ட்ரிப் ஆச்சுன்னு வச்சுங்களேன், லிஃப்ட் பாதியில நின்னுடும். குழந்தைங்க இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க. பேனிக் ஆகுவாங்க. அதுக்கப்புறமா யாராவது வந்து அந்த லிஃப்ட்ட வந்து மெதுவா பிரஸ் பண்ணி, பட்டன் பிரஸ் பண்ணி, ஓப்பன் பண்ணி, கீ போட்டு ஓப்பன் பண்ணி ரெஸ்க்யூ பண்ணணும். இந்த மாரி விஷயங்கள் டெய்லி நடக்க ஆரம்பிச்சது. எங்களுக்கு வந்து ஒரு லிஃப்ட் வந்து நடுவுல நிக்கிறது வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயமாவே இல்லாம மாறி போச்சு. ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த பிளாக்ல, இன்னைக்கு இந்த பிளாக்ல என்ன பிரச்சனைப்பான்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தான் ஒரு லிஃப்ட்ல வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனா லிஃப்ட்டுடைய ஃபங்ஷன ரொம்ப சிவியரா அது பாதிச்சுச்சு. அதனால வந்து அந்த லிஃப்ட்டுடைய யார் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்களோ, அந்த கம்பெனி வந்து ஒரு கட்டத்தில நாங்க மெயின்டனன்ஸே பண்ண மாட்டோம்ன்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. நீங்க முதல்ல ஈபி வாங்குங்க, இல்லாட்டி நாங்க மெயின்டெயின் பண்ண மாட்டோம் சொல்லி. லிஃப்ட் மெயின்டனன்ஸ் காஸ்ட் லேக்ஸ். அது லிஃப்ட்டுக்கு. பர்சனலா நம்ம வீடுகள்ல என்ன நடக்குதுன்னா, டிஜே ஆப்பரேட் பண்ணும்போது சடனா பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். எத்தனையோ பல்பு தெறிச்சிடுச்சு. டிவி சில பேருக்கு போயிடுச்சு. ஏன்? வாஷிங் மெஷின், ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்ட்டு காஸ்ட்லி பொருட்கள்லாம் போயிடுச்சுங்க. வீடு புதுசா குடுத்தன வாங்கி அப்பதான் புதுசா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டாந்து வீட்ல வச்சாங்க. புது டிவி பழுது, புது ஏசி பழுது, புது ரெஃப்ரிஜரேட்டர் பழுதுன்ட்டு எல்லாமே டேமேஜ் ஆச்சு. அது மட்டும் இல்லைங்க. நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு கட் ஆயிட்டு கரண்ட்டே வராதுங்க. திடீர்னு எப்பதான் சாப்பிட போயிருப்பாரு அந்த டிஜே ஆப்பரேட்டர் எங்கேயாவது வெளியில. திடீர்னு கட் ஆயிடும். வரத்துக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம். கரண்ட் இல்லாம நாங்க வந்து கஷ்டப்பட்டோம். வேர்க்க வேர்க்க கஷ்டப்பட்டுருக்கோம். இப்படி டிஜேவுடைய கஷ்டங்கள் சொல்லி மாளாது. அதுவும் வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கே, அந்த டிஜே வராட்டி இன்டர்நெட் வராது. இன்டர்நெட் வராட்டி எப்படி வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க அவங்க? மொபைல்ல பண்ணலாம். ஆனா மொபைல் டேட்டா வரணுமே. தெரியும் ஜியோவோ, ஏர்டெல்லோ, பிஎஸ்என்எல்லோ பல இடங்கள்ல நெட்வொர்க் இருக்கிறதில்ல இன்னைக்குமே 2026ல. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் டிஜி ஓட்டி இருக்கிறதுனால, வெறும் டிஜிலயே ஆப்பரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு பில்டர் நினைச்சாலும், அது அந்த ரெசிடென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஆனா இன்னைக்கும் ஓஎம்ஆர்ல இருக்கிற அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேட்டட் கம்யூனிட்டில இன்னமும் டிஜி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் கஷ்டப்பட்டுட்டு மாதம் ரூ. 13,000 தர்றதா நாங்க கேள்விப்படுறோங்க. டிஜி இஸ் வெரி காஸ்ட்லி பை த வே. அந்த அதுக்குன்னு தனியா ஒரு ஆப்பரேட்டர் போட்டு
24/7 3 பேர் ஷிஃப்ட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், டீசல் வாங்கணும். பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் எங்களுக்கு லாரி லாரியாக மினி லாரியில் டீசல் கொண்டாந்து ஊற்றிட்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கு திடீர்னு பிரச்சனை ஆச்சுன்னா என்ன ஆகுன்ட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்த காலத்தில் தான் டக்குன்னு ஒரு நாள் ஈபி வந்து கொடுத்துட்டாங்க. ஈபி கொடுக்கறதுல அவ்வளோ கனெக்ஷன் அவ்வளோ கஷ்டமா? இத்தனைக்கும் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போட்டாச்சு, ஜங்ஷன் பாக்ஸஸ் போட்டாச்சு, ஒரு வீட்டுக்குமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு, ஹை டென்ஷன் கேபிள் எல்லாமே போயிட்டுருக்கு. இருந்தாலுமே ஈபி டிபார்ட்மெண்ட் பலவித பிரச்சனைகளால் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பர்சனலாக அப்போ வந்து திரு மு.க. ஸ்டாலின் சிஎம்மாக இருந்தார். அவரை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம், மெசேஜ் போட்டிருக்கோம், ட்விட்டரில் டேக் பண்ணியிருக்கோம், எங்களுடைய எம்எல்ஏ பார்த்து பேசியிருக்கோம். நாங்கள் போகாத இடம் இல்லை. ஏன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் பலவித மக்கள் இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். எல்லாருமே ட்ரை பண்ணோம். ஈபி டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஸ்வீட் டைம் எடுத்து தான் கனெக்ஷன் கொடுத்தாங்க. எங்கள் பில்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்டர், பொலிட்டிக்கலி கனெக்டட், அவர் வாங்கி கொடுத்தார். நீங்கள் வாங்குற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இல்லாட்டி குறைஞ்சபட்சம் 6 மாதம் பில்டர் உங்களை ஏமாத்துறவராக இருந்தால் அநேகமாக ஈபி வரவே வராது. இரண்டாவது பிரச்சனை மெட்ரோ வாட்டர் அண்ட் சுவரேஜ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கேட்டட் கம்யூனிட்டியில் மெட்ரோ வாட்டருக்கான கனெக்ஷன் லைனெல்லாம் கொடுத்து கேட்டு வரைக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் மெட்ரோ வாட்டருடைய கனெக்ஷன் இன்னும் வரலைங்க. எங்கள் லைன்லாம் ஓடுது, பைப் லைன் கேட்டு வரைக்கும் இருக்குது. ஆனால் டிபார்ட்மெண்ட் மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. அதற்கு 2 காரணம் இருக்குது. எங்கள் பில்டர் அதை ஒரு விஷயமா எடுத்து பண்ணலை. எங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டாக 6 லட்சத்துக்கு மேலே வாங்கினாரு. ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் கையோட முடிச்சிருக்கலாம் அவர். ஆனால் முடிக்கல. ஒரு வீட்டுக்குமே மெட்ரோ வாட்டருக்காக லைன் போடப்பட்டிருக்கு. எல்லா வீடுமே சேர்ந்து அந்த டேங்க்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். டேங்க் வந்து சம்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சம்பில் இருந்து மெயின் கேட் வரைக்குமே என்ட்ரன்ஸ் வரைக்கும் பைப்லாம் போட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் மெட்ரோ வாட்டர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே எத்தனை ரெசிடென்ட்ஸ் இருக்கீங்களோ முதல்ல உங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுங்க. அதை வச்சு நீங்கள் மெட்ரோ வாட்டர் அப்புறம் கழிவுநீர் அதாவது சூவரேஜ் டேக்ஸ் கட்டுங்க. அதுக்கப்புறமா ஒருத்தருமே கிட்டத்தட்ட 85,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா, அதாவது அஃபிஷியல் சார்ஜஸ் நான் சொல்கிறேன், நாங்கள் மெட்ரோ வாட்டர் தரோம். எங்களுக்கு சில கோடிகள் வந்து தேவைப்படுது. நாங்கள் லைனை மெயின் ரோட்டில் வந்து இழுத்து உங்களுக்கு வீட்டுக்கு உங்களுடைய கேட்டட் கம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சில கோடிகள் செலவாகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நாங்கள் தனியாக லைன் போட வேண்டியிருக்கோம். அது ஹை ப்ரெஷர் பம்ப் இருந்தால் தான் தண்ணி பம்ப் ஆகும். அதனால் நீங்கள் எல்லாருமே எல்லா ரெசிடெண்ட்டுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து அசஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மெட்ரோ வாட்டர் சுவரேஜுக்கும் அசஸ் பண்ணியிருக்கணும். அடிஷ்னல் பேமெண்ட்டும் கட்டணும். அதுக்கப்புறம் தான் தருவோன்னு சொல்லிட்டாங்க. பில்டர் கோஆபரேட் பண்ணலை. மெட்ரோ வாட்டர் தண்ணியும் வரல, ட்ரைனேஜும் வெளியில் போகல. இது 2ம் இல்லாத போது எப்படிப்பா நீங்கள் தண்ணிக்குன்னா டெய்லி 12லேருந்து 15 லாரி எங்களுக்கு மட்டுமே வருது. அது மட்டும் இல்லையா, டெய்லி ஒரு 6 to 7 லாரி வந்து இது வரைக்கும் சில வாரங்கள் வரைக்கும் முன்னால் பார்த்தீங்கன்னா சுவரேஜ் கலெக்ட் பண்ண வந்தது. இப்போ எஸ்டிபி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதாவது சுவரேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கலெக்ஷன் கம்மியாக இருக்குது. ஆனால் தண்ணீருக்காக, அதாவது குடிநீர் மற்றும் நாங்கள் வந்து புழங்கும் தண்ணீருக்காக மாதம் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 லட்ச ரூபா வந்து லாரி டேங்கருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். கழிவு அகற்றுவதற்கு போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா ஆகுது. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 லட்ச ரூபா ஆகுது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா மாதம் வருதுன்னா இதுவே ஒரு பெரிய செக்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு புதுசாக வாங்க போகிறீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது பில்டர் வந்து மெட்ரோ வாட்டருக்கும் ட்ரைனேஜுக்கும் அப்ளை பண்ணி கனெக்ஷன் வாங்குறாரா அண்ட் வாங்கிட்டாரா. நீங்கள் உள்ளே போகும்போது வாங்கியிருக்கணும். இல்லாட்டி மாதம் பெரிய அமௌண்ட்டு பழுக்கும். அந்த அமௌண்ட்லாம் நம்ம தலைமையில், வீட்டில் அந்த ரெசிடென்ட்ஸ் தலைமையில் தாங்க வந்து விழும். இதுவே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 கணக்குக்கு ஆகிடுதுங்க. மேலே இருக்கும், அது கம்மியான சொல்கிறேன். 3வது மெடிக்கல் ஃபெசிலிட்டி. எங்கள் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 953 வீடுகள் இருக்க கம்யூனிட்டி. 953 × 3. ஆனால் என்னுடைய எஸ்டிமேட் 3500லேருந்து 4000 கூட இருக்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு எத்தனை பேர் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு வில்லேஜ், ஒரு குளோபல் வில்லேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா பீப்புள் ஃப்ரம் செவரல் லாங்குவேஜஸ் ஸ்பீக்கிங், செவரல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், தே ஆர் லிவிங் ஹியர். இத்தனை இருந்தும் உள்ள வந்து எந்த விதமான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. ஏன், ஸ்ட்ரெச்சரே கிடையாது. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு கிரைசிஸ், ஒருத்தருக்கு நடு ராத்திரியில் பிரச்சனை ஆச்சு. டக்குன்னு மூவ் பண்ண ஸ்ட்ரெச்சர் கிடையாது. பெரும் மழை, அந்த நேரத்தில் வந்து 108 வரவழைச்சு தான் அவரை எங்களால் நாங்கள் காப்பாற்ற முடிஞ்சது. 108 அந்த பெரும் மழையில் வரத்துக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
என்ன ஆயிருக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அதாவது இந்த கோல்டன் மினிட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உயிரை சேவ் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து எல்லா கேட்டட் கம்யூனிட்டிலையும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவசியம். ஒரு ஃபார்மசி கூட இன்னும் வரல. கேட்டால் இன்னும் அசோசியேஷன் ஃபார்ம் ஆகலன்னு சொல்கிறாங்க. ஐ எம் நாட் பிளேமிங் அவர் அசோசியேஷன். ஏன்னா எங்கள் ஈசி மெம்பர்ஸ் தே ஆர் வெரி குட். தே ஆர் அட்டம்ப்டிங், தே ஆர் ட்ரைங். பில்டர் வந்து இன்னும் எதுக்குமே அப்ரூவல் தரல. அவருமே ஒரு அக்டோபருக்கு அப்புறம் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட இங்கேருந்து டக்குன்னு போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஆம்புலன்ஸை வரவழைக்கணும். 10 நிமிஷம் 15 நிமிஷமாக ஆகும். ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பெரும் டிராஃபிக் ஜாம் காலையிலையும் மாலையிலையும். எப்படி வரும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு இரவு வேளையில் தான் பிரச்சனை வரும். டக்குன்னு கூப்பிட்டா போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது, ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் கிடையாது. எங்களுடைய டாக்டர்ஸ் ரெசிடென்ஸ் இருக்காங்க சில பேர், அவங்களால தான் சில பேரை நம்ம வந்து இம்மிடியட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம். வை கான்ட் எவரி கேட்டட் கம்யூனிட்டி ஹேவ் எ ஸ்மால் பிரைமரி ஹாஸ்பிட்டல்? ஒரு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் வந்து ஒரு பிரைமரி ஹாஸ்பிட்டல் போடும்போது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு 1000 பேருக்கு இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டியில் ஏன் வந்து போடக்கூடாது? அது கேட்டட் கம்யூனிட்டி கொஞ்சம் வெளியிலே இருக்கலாம். அதற்கான ஸ்பேஸை வந்து பில்டரே வந்து ஒதுக்கியும் தரலாம். ஸோ தட் கேட்டட் கம்யூனிட்டி பார்டரில் அந்த ஃபெரிஃபெரியில் இருந்தால் வெளியிலேருந்து வரவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அர்ஜென்ட் எடுக்க முடியும். சுற்றி இருக்கிற மக்கள் அந்த கேட்டட் கம்யூனிட்டி சுற்றி இன்னும் பல ஏரியா லொக்கேஷன்ஸ் இருக்குது. அந்த மக்களும் வெளியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். நாங்களுமே ஒரு ஃபோன் அடித்தா உடனே டாக்டரோ நர்ஸோ வந்து இமிடியட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா இமிடியட் ட்ரீட்மெண்ட் இஸ் அ மஸ்ட் இன் அ கிரைசிஸ். ஒரு நர்ஸ் வந்து பார்த்து அவங்க வந்து ஒரு பேஷண்ட் வந்து மயக்கத்தில் இருக்காருன்னா சுகரா பிபியான்றதை அவங்க செக் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் நார்மல் தானே, நீங்களே பார்க்கலாம்னு சொல்லிடலாம். ஒரு நைட்டில் வந்து எத்தனையோ வீடுகளில் வெறும் சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டுமே வாழற வீடுகள் இருக்குது. தனியாக வாழறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டுமே வாழறவங்க எத்தனையோ பேர். ஒரு தூக்கத்தில் ஒரு எமர்ஜென்சியில் கையும் போடாமல் காலும் போடாமல் அவங்க இருக்கும்போது நெய்பர்ஸாக நாங்கள் தான் ரஷ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய கண்டிஷன் இருக்கிறோம். அதுவே அவங்க வந்து ஒரு ஃபோன் அடித்து அந்த நர்ஸை கூப்பிட்டா அந்த நர்ஸ் வந்து இமிடியேட்டாக அட்டன் பண்ணி என்ன பிரச்சனை, சுகரா, பிபியா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, அதை அட்டன் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ரெராவும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, ஒவ்வொரு கேட்டட் கம்யூனிட்டிலையும் 500 பேருக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட் மேலே இருந்தால் கம்பல்சரியாக வந்து எப்படி OSR எப்படி வந்து ஒரு சப்ஸ்டேஷன் வைக்கணும் எலக்ட்ரிசிட்டிக்குன்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹாஸ்பிட்டல், அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் மாதிரி போட்டு 24/7 ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கணுங்க. இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் வி ஆர் த ஹையஸ்ட் பேயிங் டேக்ஸ். எங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கும் வந்து 8000 9000 பே பண்ணுறேன். அதை தவிர வந்து மெட்ரோ வாட்டருக்கு கழிவு நீருக்கு பே பண்ணுறேன். ஒய் டோன்ட் ஐ டிசர்வ் அ ப்ராப்பர் மெடிக்கேஷன்? எனக்கு இல்லாட்டி வேறு யாருக்கு இருக்கும்? ஏன்னா ஐ எம் ஹையஸ்ட் பேயிங் சிட்டிசன். ஸோ கவர்மெண்ட்டும் சரி, பில்டர்ஸ் வந்து ரெராவும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, ரெராவும் சரி, பில்டர்ஸ் கிட்ட வந்து இந்த ஒரு பிரச்சனையை சொல்லி அவங்களுக்கு தனியாக வந்து பெரிஃபெரல், அதாவது வாசலுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு இடத்த அலாட் பண்ணி அங்கே நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்ட சொல்லி பில்டர் சொல்லலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் தான் நர்சஸ், மெடிசன்ஸ், ஒரு டாக்டர் ஆன் டியூட்டி இதை போடலாம். ஏன்னா இது வந்து எங்களுக்கு மட்டுமே இருக்க போகிறதில்ல, சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் மற்ற லொக்காலிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 24/7 ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்டு ஒன்று இருந்தால் இம்மிடியட்டாக ஹெல்ப்பில் இருக்குங்க. ஸோ நண்பர்களே, நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், ஒரு கேட்டட் கம்யூனிட்டினா இந்த 3 விஷயம். நம்பர் 1, இபி கனெக்ஷன் இருக்கா இல்லை எப்போ வாங்குவார்ன்ற ஒரு அஷூரன்ஸ் பில்டர்கிட்ட இருந்து. 2வது மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் அண்ட் சூவரேஜ் கனெக்ஷன். 3வது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். இது 3 இருந்தால் வாங்குங்க, இல்லாட்டி ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட். வீடியோ பிடிச்சா இருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷனாக தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும். அப்பார்ட்மெண்ட் லைஃப், கேட்டட் கம்யூனிட்டி லைஃப், பிரச்சனைகள் எல்லாமே. புதுசாக நீங்கள் வந்து ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா கண்டினியூ டு வாட்ச். ஐ எம் நாட் ஓன்லி கோயிங் டு ரிவ்யூ அவர் ப்ராப்பர்ட்டி, ஐ எம் ஆல்வேஸ் ரிவ்யூவிங் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ. ப்ளஸ் ரெராவில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, ரெராவால் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லைஃப் என்னன்றது அதனுடைய இன்சைடு பிக்சர்ஸ் உங்களுக்கு தருவோம். நீங்கள் வாங்கலாமா வேணாமல் டிசைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இஎம்ஐயில் வாங்கின என்ன பிரச்சனைகள், கேஷில் வாங்கினா என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை தவிர உங்களுடைய நெய்பர்ஸ் எப்படியெல்லாம் இருப்பாங்க, எல்லாமே டீட்டெயிலாக நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் பற்றி பேசுவோம். ஸ்டே டியூன்ட்.